நாட்டுக்கோழியை இடிச்சு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சீசன்ல வர இருமல், சளி, ஜுரம், உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வரமல்லி 1 2 தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 10 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி நல்லா தட்டிட்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் 1 2 தட்டி எடுத்துட்டு, சின்ன குஞ்சு நாட்டுக்கோழியா வாங்கி அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயில நம்ம இடிச்ச மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, 2 பழுத்த தக்காளி, இடிச்சு வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்து தாராளமா தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது 2 லிட்டர் கெப்பாசிட்டி டின் கோட்டிங் ஹெவி பாட்டம் பியூர் பிராஸ் ஹம்மட் ஹண்டி. சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ட்ரெடிஷனல் டச்ல இதுலயே நீங்க சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அழகான பியூர் பிரான்ஸ் தடுக்கா பேன், கிளாசி பினிஷ், பியூர் கன்சா டின்னர் பிளேட், இது போல நிறைய யூனிக் பிராஸ் அண்ட் பிரான்ஸ் குக்வேர் ஹோம் டெக்கார்ஸ் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் இல்லைன்னா வெப்சைட்ல உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், சின்ன பீஸ் பட்டை கொரகொரான்னு அரைச்சு 5 படிச்சா கட் பண்ண சின்ன வெங்காயம், 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொதிச்சிட்டு இருக்க ரசத்துல சேர்த்து கொஞ்சமா மல்லி இலை தூவி பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்ட சிக்கன் ஃப்ரை, சுட சுட சோறு, ஆவி பறக்க ரசம் பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.